நண்பர்களே வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தல் இடி ஊழல் சிம்மாசனத்தை உடைக்கிறதுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வெடியா பார்ப்போம். முக்கியமான ஒரு 3 விஷயத்த மட்டும் பார்ப்போம். 2022ல ஒரு அதிர்ச்சிகரமான ஆடியோ. அதுல அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட ஒப்புக்கொள்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாரு, முதல்வர் ஸ்டாலினுடைய மகன் உதய், மருமகன் சபரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றிய சில மாதங்கள்லயே 30,000 கோடி ரூபாய் சேர்த்துறாங்க. ஒரு வருஷம் கூட முடியல. அவங்களுக்கு என்ன பயம்னா, இந்த பண மலைய மவுண்டன் ஆஃப் கேட் அப்படிங்கிறாரு. எங்க மறைக்கிறது? பிடிபடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரு. அஃப்கோர்ஸ் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே அவரு இது ஏன் வாய்ஸே இல்லை, என்னுடைய குரலே இல்லை, அதாவது வேற யாரோ இவருடைய குரல்ல சொல்றாங்க அப்படின்னு. அதுதான் உண்மைனா இவர் அதை பற்றி பேசலைன்னா ஏன் நீதிமன்றத்துக்கு போய் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு யார் ரிலீஸ் பண்ணாங்கிறத ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் குற்றவாளி சட்டத்தை நிறுத்துறதுக்கும் ஏன் இந்த மனிதர் முயற்சி செய்யலை? மௌனமா இருக்கிறதுக்கு அர்த்தம் குற்றத்தின் வெளிப்பாடு. சரி, இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். உதயநிதி இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய கொடுமையான நகைச்சுவை சொன்னதை பற்றி பார்ப்போம். உதயநிதி என்ன சொல்றாரு, தங்கிட்ட ஒரு காரும் கையில் ஒரு 10,000 கூட இல்லாத ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை எங்க அப்பாவை போலங்கிறாரு. அவங்க அப்பா கார் இல்லையா, அவர்கிட்ட கையில 10,000 இல்லையா. என்ன கொடூரமான நகைச்சுவை! அவருடைய அமைச்சரே, இவங்களுடைய கேபினெட்ல இருக்க அமைச்சரே இந்த உதயநிதியும் அவருடைய மச்சானும் சேர்ந்து 30,000 கோடி அடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதை இப்பதான் பேசினேன். இது ஆடியோல வந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்த ஒரு பெரிய மந்திரிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இவங்க பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, இவருடைய தாத்தா கருணாநிதி அவர் இளமை காலத்துல வித்தவுட்ல ட்ரெயின்ல வந்தார். அதாவது டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம, டிக்கெட் இல்லாம, அதுவே குற்றம். ஆரம்பமே அவங்களுக்கு குற்றம் தான். டிக்கெட்லெஸ் டிராவல்னா நம்மள ஃபைன் போடாமல் பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவர் வந்தவரான் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. அப்படி வந்த அவருடைய குடும்ப வாரிசுகள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சேர்த்து வைத்துள்ளனர். எல்லாம் உழைத்து கிடையாது. கேட்டால் அவர் சினிமா கதை வசனம் எழுதி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்காங்களா என்ன? ஒரு காதில் பூ துத்துறதுக்கு ஒரு இது வேண்டாம். சரி, அந்த மாதிரி வந்த குடும்ப பின்னணியில் உள்ளவங்க எந்த அளவுக்கு பண மூட்டைகளை கொள்ளையடித்து சொத்துக்களை சேர்த்துருங்க. எல்லாம் உங்களுடைய வியர்வையும் ரத்தமும். ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து பெரிய உலக பணக்காரங்களா மாறுற அளவுக்கு ஆயிருக்கிறாங்க. இந்த அரசியலை பிழைப்பாக நடத்தி, தமிழை பிழைப்பாக நடத்தி, மக்களை ஏமாற்றி உங்கள் வியர்வையில் அவங்க அரண்மனை கட்டி ஆயிரக்கணக்கான கோடியில் அவங்க வாழ்றாங்க. சரி, இப்போ 2 நாளா அதையும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த 2G ஊழல் புகழ் ஆண்டிமுத்து ராஜா அவர் ஒரு பேசுறதை பற்றி ஒரு ஆடியோ வந்திருந்தது. அவர் நிறைய விஷயம் அந்த கட்சியை கிராப் பண்றதுக்குலாம் அவர் முயற்சி பண்ற மாதிரி பேசுறாரு. அது அவங்க கட்சிகளுடைய உள்வாரம்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அவர் ஜெயிலில் இருக்கையில யாரும் என்னை பார்க்க வரல, கனிமொழி வந்த பிறகு எல்லாரும் கட்சியிலேருந்து பார்க்க வந்தாங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டுக்கிட்டு அழகிரிய குறை சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசுறாரு. அதாவது ஸ்டாலினோட அண்ணனை அவர் ஜெயிலுக்கு இவர்கிட்ட சொன்னாராம், நீ அப்ரூவரா மாறிடு, ஸ்டாலின் மூலமா தானே அந்த கலைஞர் டிவி காசு போச்சு, நீ எதுக்கு நீயும் கனிமொழியும் உள்ள ஜெயிலில் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்படின்னு சொல்லி ராஜா யார் ஜெயிலில் இருந்தாரோ அவர் பேசுறது வீடியோ வந்திருக்கு. பதில காணதுக்கு. ஸோ இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது, இவங்க உள்ளுக்குள்ளே உளரும் போது அடித்த கொள்ளை உண்மை. ஆனால் கேஸில் தப்பிச்சு அடுத்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது விஞ்ஞானபூர்வமாக கொள்ளையடிக்க தெரிஞ்சவங்க. இது இந்த கேஸில் யார் யாரை காப்பாற்றினாங்க, யார் தப்பிச்சாங்கிறது இனி போக போக தெரியும். தமிழ்நாடே விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த குடும்ப கொள்ளையை கொள்கைன்னு சொல்லிட்டு கொள்கை கூட்டணிமாங்க. அது கொள்ளை கூட்டணி. மாநிலத்தில் சுயாட்சிமாங்க, மத்திய அரசில் கூட்டாட்சிமாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மத்தியில் கூட்டு கொள்ளை, மாநிலத்தில் தனி கொள்ளை, சுயாட்சிமாங்க. வேற யாரும் இல்லாமல் பண்ணணும். இதுதான் உங்களுடையது. ஏன் மத்தியில் கூட்டு கொள்ளைன்னா இவங்க 40 தொகுதிக்கு மேலே நிற்கவே முடியாது. அது 10% உடைய மொத்தத்தில். ஸோ அங்கே ஆட்சி பண்ணுறதுக்கு எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும். அதனால் அங்கே கூட்டுக்கொள்ளை, இங்கே தனியாகவே வெளியே இருந்தால் ஆதரவு கூட நாங்கள் தனி கொள்ளை அடிப்போங்கிறது பேர் தான் சுயாட்சிங்கிறது. மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. உங்களுடைய சரியான ஓட்டு இந்த கொள்ளை கூட்டத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.